அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தை பூமியை உண்டாக்கினீர் என்றால் சிருஷ்டிகரின் கரம். ஆண்டவருடைய கரம் இருக்குதே, அது சிருஷ்டிக்க கூடிய வல்லமையான கரம். வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், அண்ட சராசங்களை சிருஷ்டித்தார், நம்மையே சிருஷ்டித்தார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, ஒருவேளை பலகீனப்பட்டிருந்தால் உங்கள் சரீரத்தில் ஒரு புதிய அவயங்களை சிருஷ்டிக்க கூடிய வல்லமை அவர் கரத்துக்கு இருக்கிறது. எதெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறதோ அந்த பலகீனத்தை சிருஷ்டிக்க கூடிய ஒரு புதிய அவயத்தை கொடுக்க வல்லவர் அவர். இந்த நாட்களிலே மனிதர்களாகி நாம் வேலை செய்வதற்கு, நாம் நமது வேலையை பலப்படுத்துவதற்கு, தீவிரப்படுத்துவதற்கு பலவிதமான கருவிகள் இப்பொழுது உதவி செய்கிறது. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. அவைகளெல்லாம் மனிதனுடைய கையை பலப்படுத்துவதற்காக இவைகள் ரொம்ப உதவியா இருக்கிறது. இப்ப பாருங்க, சர்வ சாதாரணமா 10 பேர் 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு சாதாரண மெஷின் செஞ்சிருது. அப்படி மனுஷனுடைய வேலையை பலப்படுத்துவதற்கு இந்த கருவிகள் எல்லாம் உதவியா இருக்கிறது. ஆனால் தேவன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து முடிப்பதற்கு எந்த கருவியும் அவருக்கு தேவையில்லை. எந்த ஆபரேஷனே இல்லாமல் உனக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் கரம் சிருஷ்டிக்கிற கரம். ஆகவே இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டர், நிறுத்துங்க. நமது ஆண்டவர் பரிகாரியாக கர்த்தர், பரம வைத்தியர். அவர் கரமே பலமுள்ள கரம். அது சிருஷ்டிப்பின் கரம். நம்ம பலம், நம்ம சாமர்த்தியம் ஒண்ணு இல்லை, எல்லாம் ஆண்டவர் பலம் தாங்க. ஆக நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது சீக்கிரத்தில் நீங்க எவ்வளவு பலகீனமானவங்க, உங்க அனுபவம் அறிவு ஒன்னுத்துக்கு உதவாது சீக்கிரம் அவரே வெளிப்படுத்திடுவாரு. ஆகவே உங்க பலத்த ஞானத்தை அல்ல, ஆண்டவர் கரத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் கரம் சிருஷ்டிப்பின் கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.